வணக்கம். என்னடா அது ஷேவிங்லாம் பண்ணாமல் ஒரு மாதிரியா டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டுருக்கேன். அது ஆனந்தின்னு இப்போதைக்கு பேர் வச்சுருக்காங்க. ஒருவேளை அது பேர் மாறினாலும் மாறலாம். அதில் அந்த சீரியல் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அது கல்லல் காரைக்குடி பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கோலமெல்லாம் சரி இருக்கட்டும். லண்டன் போன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நான் உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். நம்மகிட்ட இப்போ உலக நாடுகள் போகணும்னா நமக்கு தேவை என்னென்னா, முதல்ல கடவுச்சீட்டுன்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். ஒன்று, எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டுக்கு நம்ம போகிறதுக்கான காரணம் இதுகளை சொல்லி நம்ம கேட்டோம்னா அந்த நாடு அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதி கொடுக்கறதுக்கு பேர் தான் விசா. இப்போ நம்ம நாட்டுக்கு வரதா இருந்தாலும் நம்ம நாட்டு விசா அவங்க வாங்கணும், வெளியில் இருக்கவங்க. அதுபோல் நான் லண்டன் விசா என்ன அழைச்சவங்க அதை மூலமாக அதை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் 15 நாள், அதாவது திங்கள் டு வெள்ளி அப்படின்னு 15 நாள். அவங்க சனி ஞாயிறுலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு இது அப்ளை பண்ணிவிட்டு இதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்தது விளக்கமாக வந்துடுமா 10 நாளைக்குள்ளே. ஏன்னா ஏற்கனவே போயிருந்தோம்னா போதுமா. நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஆனாலும் சேர்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இப்போ நான் முதல் நாள், அதாவது 9ஆம் தேதி இங்கேருந்து புறப்பட்டு சென்னை போயிடுவோம், ஆஃபீஸ்க்கே போயிடுவோம். கிடச்சுன்னா லண்டன் போவோம், இல்லைன்னா மதுரைக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு புறப்பட்டு போனேன். அப்படி போனபோது எனக்கு அன்றைக்கு 4:45 அது கிடச்சிருச்சு. 6 மணிக்கு கிளம்பி 9 மணி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டேன். துபாய் போய், துபாயிலேருந்து லண்டன் போய் அங்கே நடராஜன் புவனேஸ்வரி தம்பதியினர் என்னை வரவேற்றாங்க. ஏறத்தாழ அங்கிட்ட ஒரு 8-9 மணி நேரம், இந்த பக்கம் ஒரு 4 மணி நேரம், 13 மணி நேரம் போய் சேர்ந்து நேரடியாக காலை சாப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிட போயிட்டேன் நான். சரி, அங்கே என்ன மாநாடு நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரித்தானியா சைவ திருக்கோயில்கள் ஒன்றியத்தின் சார்பில் 22வது சைவ மாநாடு அங்கே நடந்தது. இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் வெள்ளி விழா நடக்க இருக்குது. 2 கோயில்கள் நடந்தது. அதாவது சனிக்கிழமை ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயில். சனிக்கிழமை காலையில் நடந்தது கனகதுர்கா கோயில். என்ன அழகாக கட்டியிருக்காங்கிறீங்க. நம்ம ஆட்கள் போய் அங்கே, அதில் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் தான் அதை முன்னெடுத்து செஞ்சுருக்கிறாங்க. இதில் கனகதுர்கா கோயிலில் ஒரு நாளும், மறுநாள் அங்கே இருக்கிற மவுண்ட் முருகன் கோயில் அந்த வளாகத்துலேயும் நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரங்கம், கோவில், அதே போல் உணவு சாப்பிடுவதற்கான இடம், எல்லா வசதியும் கொண்டதாக அந்த இடம் இருக்குது. இது எங்கே? லண்டன் மாநகரத்தில். நம்மளை 250 வருஷம் ஆண்டாங்க இல்லையா, அந்த இடத்துல. சரி, இந்த மாநாட்டுக்கு யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு சமய பணிகளை செய்து வருகின்ற 1000க்கும் மேற்பட்ட குடமுழுக்குகளை செய்திருக்கின்ற திரு பிச்சை குருக்கள் அவர்கள் அதில் தலைமையேற்றார்கள். பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அவர்கள். அதே போல் இந்த யாருடைய முக்கியமான ஆசியோடு நடந்தது என்று கேட்டால், செங்கோல் திருமடத்தினுடைய 102வது குருமகா சன்னிதானம் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அதே போல் இலங்கையிலிருந்து தவத்திரு வேலன் சுவாமிகள் வந்திருந்தாங்க. அதே போல் கனடாவிலிருந்து திருமிகு லம்போதரன் அவர் வந்திருந்தார். இவர்களோடு சேர்ந்து என்னையும் தமிழகத்திலிருந்து அழைத்திருந்தார்கள். இதை தவிர இலங்கையிலிருந்து பல்வேறு கோயிலை சேர்ந்த குருமார்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். இத்தனை பேரும் ஆசியுரை வழங்கினார்கள். எனக்கும் பேசுவதற்கான நேரத்தை காலை, பிற்பகல், மறுநாள் என்று 3 நாள் ஒதுக்கியிருந்தாங்க. நூற்றுக்கணக்கான தமிழகத்தை சார்ந்த பெருமக்களுக்கு வந்திருந்தாங்க. நல்ல பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. அதே போல் பிள்ளைகள் அருமையாக பாடினார்கள். தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாடினாங்க. எனக்கு என்ன பெருமையாக இருந்தது அப்படின்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறப்ப நான் அங்கே விசா ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அப்போ
திரு கமல் அவர்களோட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் அப்படி இதுக்கு போகிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். யார் இருக்காங்க கொடுங்களேன், அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னாரு. உடனே நான் அவங்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட நண்பர் கமலஹாசன் பேசுகிறாருன்னா அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆமாம், போன வாரம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னோடனே என்னை பற்றி சொன்னார் கமல். ஐயா இந்த மாநாட்டுக்காக போகிறாருன்னொடனே அவங்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க எனக்கு வழி அனுப்பி வைத்தாங்க. பாருங்கள், நல்ல நண்பர்களுடைய உதவி, நல்ல சைவ நெறியை பரப்புகின்றவர்களுடைய கூட்டமைப்பு. இங்கே போன உடனே நம்ம 2 நாட்கள் அங்கே இருந்த பிறகு என்னை அந்த வழக்கப்படி ஊரெல்லாம் சுற்றி காட்டுறதுக்காக என்னோட இருக்கக்கூடிய குடும்ப நண்பர் சண்முக சுந்தரம் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து லண்டன் மாநகரத்தினுடைய அந்த என்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக மாற்றி காட்டினார்கள். இந்த சைவ சித்தாந்தம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற மதங்கள், அதாவது சிவனை வழிபடுகின்ற மதம் சைவம், திருமாலை வழிபடுகின்ற மதம் வைணவம், சக்தியை முதன்மை கடவுளாக வழிபடுகின்ற மதம் சாக்தம், கணபதியை மட்டும் வழிபடுகின்ற மதம் காடாபத்தியம், முருகப்பெருமானை வழிபடுகின்ற மதம் கௌமாரம், அதே போல் சூரியனை நெருப்பை வழிபடுகின்ற மதம் சௌரம். இந்த 6 மதங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்து மதம் நம்ம சொல்கிறோம். இதில் இந்த சைவ மதத்தினுடைய பிரிவு தான் நம்முடைய சைவ சித்தாந்தம். ஆதிசங்கரர் உருவாக்கிய அந்த மதத்திற்கான கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்வைதம் என்று சொல்வார்கள். அதே போல் மாத்துவர் உருவாக்கியது துவைதம் என்பார்கள். ராமானுஜர் உருவாக்கிய அந்த கோட்பாட்டிற்கு பெயர் விசிஷ்டாத்வைதம். இவை எல்லாமே வேதாந்தம் மற்றவையோடு சேர்ந்தவை. ஆனால் சைவ சித்தாந்தம் என்பது பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது இந்த உயிர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கின்ற நம்முடைய பற்று. இந்த பற்று நீங்கினால் நாம் இறைவனை அடையலாம் என்கின்ற ஒரு அருமையான கோட்பாடு. நான் எளிமையாக சொல்கிறதா இருந்தால், இறைவன் இருக்கிறான், உயிர்கள் இருக்கின்றன, இவற்றுக்கு இடையிலே இந்த பாசம் என்பது இதை தடுக்கிறது. ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிறது ஒரு மதம், ஒன்றல்ல 2 என்று சொல்வது ஒரு மதம், 2 அல்ல 3 என்று ஒரு சொல்வது நம்முடைய சைவ சித்தாந்தம். எளிமையாக சொல்கிறாருந்தா, ஒரு பொருள் இருக்குது, அதை பார்க்குறதுக்கான கண் நமக்கு இருக்குது, பொருளும் இருக்குது கண்ணும் இருக்குது. ஆனால் இருள் இருந்தால் அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியுமா? ஒளி வந்தால் தான் பார்க்க முடியும். இது தாங்க. அப்போ ஒளியாக எது இருக்கிறது, உயிராக எது இருக்கிறது, அந்த பொருளாக எது இருக்கிறது என்கின்ற செய்திகளையெல்லாம் சொல்வது மிக அருமையாக சொன்னார்கள். அங்கே பேசப்பட்ட பொது தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலய வழிபாட்டு நெறிகளில் விழாக்களும் விரதங்களும். எல்லோரும் சொல்ல 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 ஏன் விரதம் இருக்கணும், விரதத்தினுடைய நோக்கம் என்ன, ஒவ்வொரு விரதத்தினுடைய பின்னணி என்ன, அது மனிதர்களுக்கு எங்கனம் பயன்படுகிறது, எல்லாரும் எடுத்து சொல்கிற போது ஆச்சரியமாக இருந்தது. இவையெல்லாம் இருந்தால் நம்முடைய வாழ்நாளுக்காக, ஏன்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இதுதான் திருமூலருடைய வாக்கு. இந்த உடம்பு வேணுமா இல்லையா? இந்த உடம்பு வேணுங்கிறதுக்காகவும் இந்த உயிர் இறைவனோடு சேர வேண்டும் என்பதற்காகவும் இந்த சைவ நெறிகளை சொல்லுகிறார்கள். இதுதான் நான் அங்கே போயிட்டு வந்த செய்தி. சரி, இது மட்டும் லண்டனுக்கு போயிட்டு வந்தது போதுமா அப்படின்னா, நான் அங்கு பேசியதையும் பிறகு நான் கிரீன்விச் பல்கலைக்கழகத்திற்கு சென்று வந்த செய்தியையும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.